கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் முதல் ஞாயிறு திருத்துவ திருநாள் ஆராதனை. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஜெபம் செய்வோம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கின்றீங்கள் அன்பின் ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சிகரமான திருத்துவ நாள் ஞாயிறு ஆராதனையிலே அர்ப்பணிப்போடு நாங்கள் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 5வது பாடல், சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். நமஸ்காரம், தாரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தாரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியாடியார் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாடியார் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், தொழிலோ
நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம். திருவிருந்து ஆராதனை முறைமை புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்காற்படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பொதுவான பாவ அறிக்கையை யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இரங்கும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் எங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று எங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்த்துக் கொள்வீராக. ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லுகிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 4. Responsive reading is taken from Psalm 4. சங்கீதம் 4 நாம் யாவரும் சேர்ந்து முறைமுறையாக மாறி மாறி வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்?
பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதனாசியஸ் என்பவரின் விசுவாச பிரமாணம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டுப்போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக தேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவ தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா சிருஷ்டிக்கப்படாதவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் மூன்று நித்திய வஸ்துக்கள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே மூன்று அளவிடப்படாத வஸ்துக்கள் இல்லை, மூன்று சிருஷ்டிக்கப்படாத வஸ்துக்கள் இல்லை. சிருஷ்டிக்கப்படாத வஸ்து ஒன்றே, அளவிடப்படாத வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் மூன்று சர்வ வல்ல வஸ்துக்கள் இல்லை, சர்வ வல்ல வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் மூன்று தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் மூன்று கர்த்தர்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனென்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல, மூன்று தேவர்கள் உண்டென்றும் மூன்று கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது.
பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், 3 குமாரர் இல்லை, ஒரே குமாரனும், 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல, மூவரும் சம நித்தியரும் சரி சமானருமாம். ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவத்தை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷாவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமாவது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தேவனும் மனுஷனுமாயிருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற தேவனாயும் பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் நர தேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவ தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷ தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் தேவனும் மனுஷனுமாயிருந்து இருவராயிராமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவ தன்மை மனுஷ தன்மையாய் மாறினதினாலே அல்ல, தெய்வத்தின் மனுஷ தன்மையை சேர்த்து கொண்டதினாலேயே ஒருவராயிருக்கிறார். 2 தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்தினதினாலே முற்றும் ஒருவராயிருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாயிருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். அவர் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும், தீமை செய்தவர்கள் நித்திய அக்கினியையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். காலங்களில்
ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. ஆபகுக் chapter 3 verses from 17 to 19. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம் வரை. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். வாசிக்கப்பட வேண்டிய வேதவாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருத்துவ திருநாளை அனுசரிக்க எங்களுக்கு தந்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை மனுக்குலத்தை படைத்தீர். வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்டு எடுத்தீர். மீட்டெடுக்கப்பட்ட மனுக்குலத்தை தூய்மைப்படுத்தினீர், பரிசுத்தப்படுத்தினீர், வழி நடத்தினீர். பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். உமக்குள் வாழ, உமக்குள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த சரீரமாகிய ஆலயத்திலே நீர் தங்க நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினாலே நாங்கள் நடமாடுகின்ற ஆலயங்களாக இந்த உலகத்திலே செயல்பட, அதன் மூலமாக உம்முடைய நாம மகிமை அடைய, உம்முடைய ராஜ்யம் விரிவடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த மாதத்திற்காக நீர் எங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு திறந்த வாசலை கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் மீதும்
உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிகாரத்தை கட்டளையிடும், நல்ல சுகத்தை கட்டளையிடும், பலவீனங்களை அப்புறப்படுத்தும், நல்ல மெய்யான பரிபூர்ணமான பரிகாரத்தை உம்முடைய கரத்திலிருந்து பெற்று உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த கொரோனா வைரஸினாலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்களை பலப்படுத்தும். இந்த கொரோனா வைரஸினாலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த நாட்களில் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, சமூக சேவகர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே. உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. வல்லமையின் பாத்திரங்களாக தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். கூலிகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். சிறு வியாபாரிகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். குறு தொழில் ஸ்தாபனங்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். பாமர மக்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கல்வி கூடங்களுக்காக, கல்லூரிகளுக்காக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாறு துரிதமாக இந்த கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தியற வேண்டுமாறு, இந்த கொரோனா வைரஸை நீர் செயல் இழக்க பண்ணியற வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் கூடும். ஒரு வார்த்தை சொல்லும், அது அப்படியே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தடைபட்டிருக்கின்ற வழிபாட்டு தலங்கள் துரிதமாக திறக்கப்பட ஆண்டவரே, சுதந்திரமாக பயமின்றி அச்சமின்றி உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க, ஆராதனை கூடத்தில் போய் உம்மை ஆராதிக்க ஆண்டவர் தடைகளை அப்புறப்படுத்தியற வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, மத்திய அரசு அனுமதியை கொடுத்திருக்கிறது. மாநில அரசு ஆண்டவரே அனுமதி கொடுக்கத்தக்கதாக நீர் அவர்கள் மனதில் பேச வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். இந்த கொரோனா வைரஸினாலே இந்திய தேசத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. திருச்சபைகளின் நிதி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தனி நபர்களின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, கீழ்ப்படியாமையினாலே ஏதேன் தோட்டத்தை இழந்த மனுக்குலம் மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையின் பாடுகளினாலே, சிலுவையில் அவர் செலுத்திய கிரயத்தினாலே எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த விலை மதிக்க முடியாத மீட்புக்காக, விடுதலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புற இனத்தவர்களாக இருந்த நாங்கள் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால் இந்த இனிமையின் அனுபவத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். உம்முடைய சொந்த ஜனமாகிய அந்த யூத ஜனத்திற்காக ஆண்டவரே, அவர்களும் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக திறப்பின் வாசலில் நிற்க உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுக்குலம் அனைத்தும் உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்திற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற அந்த பணியை நாங்கள் தொடர, அதன் மூலமாக உம்முடைய நாம மகிமையடைய, உம்முடைய ராஜ்யம் விரிவடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்ற அருமையான உம்முடைய தாசனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேச வேண்டுமாறு, இடைபட வேண்டுமாறு, மெய்யாகவே உம்முடைய மெல்லிய தொனியை கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனையை மீண்டும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை முடித்து வீட்டிலே தொடர் சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் வின்சென்ட் தாமஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த வாரம் மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் பால்ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினராகிய சகோதரர் பீட்டர் கனகராஜ் அவருடைய மகன் பிரின்ஸ்லி, அவருடைய குடும்பம் அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் சுக பிரசவத்தின் மூலமாக ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அந்த குடும்பத்தினருக்காக, அவருடைய பாதுகாவலுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை, தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 7ஆம் தேதி மாஸ்டர் பால் டேவிட், 9ஆம் தேதி மிஸ்டர் இருதயராஜ், 12ஆம் தேதி மிஸ்டர் பி லாசர், 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் விஜிலா திரவிராஜ், இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை நினைவுகூர இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் முத்தையா பாண்டியன். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டு கொண்ட பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டு கொண்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடி எடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க ஆயத்தமாக இருக்கின்ற சகோதரர் மெல்கிசதேக் அவர்களை குறித்து நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் அனைவரும் அவர்களை நன்கு அறிவோம். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்கள் மூலமாக நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைவிடுவாராக. அவர்களை ஆண்டவர் வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அன்பான குர்லா தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அருளி செய்த உங்களினுடைய சபையின் போதகர் ஐயா வில்சன் அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை அருளி செய்த ஆண்டவருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் நான் மென்மேலும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பாடல் செய்தி வழியாக தேவநாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சுலாக்கியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடலை பாடி அதைத் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய காலை தள்ளாட ஒட்டாத ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு என்கிற ஒரு பழைய பாடலை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். காய்கிறவர் உறங்கா, காலை தள்ளாட ஒட்டா, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். சோதனை பெருகினாலும் கோட்டையும் அரண்மாய் கர்த்தரிருப்பதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே, உன்னை காக்கிறவர் உறங்கா. உன் காலை தள்ளாட ஒட்டா, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமும் சாபமும் சூழ்ந்த போது, பாவத்துக்காய் மனம் திரும்பும் போது, பாவத்தை மீண்டும் நினையே என்றதா நெஞ்சே நீ கலங்கிடாதே, உன்னை காக்கிறவர் உறங்கா. காலை தள்ளாட ஒட்டா, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார்.
கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் காலை தள்ளாட மாட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எது அதிக சந்தோஷம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாளில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. சந்தோஷத்தை விரும்புகிறவர்கள் எல்லாரும் உண்டு. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான காரியங்களை தேர்வு செய்து கொள்ளுகிறார்கள். சிலருக்கு பணம் சம்பாதிப்பதிலே மகிழ்ச்சி இருக்கும், சிலருக்கு புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிப்பதிலே சந்தோஷம் இருக்கும், சிலருக்கு புதிய புதிய வாகனங்களில் பயணம் செய்வதும் அதை சொந்தமாக வாங்குவதிலும் ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும், சிலருக்கு சில விதவிதமான உடைகளை உடுத்துவதிலே சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒவ்வொருவரோடு கூட கொஞ்ச நேரம் நம்ம பேச ஆரம்பித்தாலே அவர்கள் எதில் அதிகமாய் மகிழ்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. சந்தோஷம் என்பது வேறு, அதிக சந்தோஷம் என்பது வேறு. இன்னைக்கு நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். சந்தோஷத்திற்கும் அதிக சந்தோஷத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இன்னைக்கு சந்தோஷமான காரியங்களுக்காகத்தான் நம்முடைய எல்லா முயற்சிகளும், நம்முடைய எல்லா பிரயத்தனங்களிலும் நாம் அவைகளுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா பிரயாசமும் அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அனுபவ ரீதியாக ஒரு மனிதன் இப்படி சொல்கிறார் பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அனுபவ ரீதியாக தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே எழுதுகிறார், தந்தீர். எதை தந்தீர்? வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் அநேகருடைய அனுபவங்கள் நிறைந்த வார்த்தைகள் அங்கே இருக்கிறது, அனுபவித்த காரியங்கள் அங்கே இருக்கிறது. நான் அதை வாசிக்கும் பொழுது நான் திக்கு முக்காடி போனேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வருமானங்களை பெருக்குவதற்காகவும் தங்களுடைய ஆஸ்திகளை பெருக்குவதற்காகவும் திடீரென்று ஏதோ ஒரு வகையிலே வருமானங்கள் பெருகிவிட்டால் ஆனந்தம் கொள்வதுதான் உலகத்தினுடைய நீதியாக இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தை காட்டிலும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதிகமாய் வரக்கூடிய வருமானங்களை காட்டிலும், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற விவசாயத்தில் நல்ல செழிப்புள்ள காலங்களில் பயிர்கள் செழித்து 2 மேனி 3 மேனி போகக்கூடிய அளவிலே நெல் விளைந்து அதிகமான தொகைக்கு விற்கப்படும் காலத்தினால் வரக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும், இந்த வருஷம் என்னுடைய பணையேறக்கூடிய தொழிலில் நிறைய பயணி கிடச்சிது, நிறைய கருப்பட்டியெல்லாம் போட்டேன் என்று அதிகமாய் வரக்கூடிய வருமானங்களை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் என்று ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள எழும்பின ஒரு கேள்வி, எதை அவர் அதிக சந்தோஷம் என்று சொல்லியிருப்பார்? எதை அவர் அதிக சந்தோஷம் என்று சொல்லியிருப்பார்? வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அல்லவா, இப்படிப்பட்ட காலத்தை காட்டிலும், இப்படிப்பட்ட காலத்தை காட்டிலும் அதிகமான மகிழ்ச்சி எனக்குள்ளே இருந்தது, அதிகமான சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்தீர் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இவர் மாத்திரமா? இன்னும் கூட ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார் பாருங்கள். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தை, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே முதல் அற்று போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஒரு மனிதன் தனக்கு நஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டத்திலே உட்கார்ந்து இப்படி ஆகிப்போச்சே, இப்படியெல்லாம் நஷ்டம் வந்துட்ட என்று துக்கித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும்
நான் ஆண்டவருக்குள்ள மகிழுவேன் என்று அவர் தன்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனான இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். பணக்கார ஒருத்தனுக்கு வேதனை வந்துட்டு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பணங்கள் எனக்கு அதிகமாக இருப்பதினால், ஐஸ்வர்யங்கள் எனக்கு அதிகமாக இருப்பதினால் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று அவன் சொல்ல முடியாத நிலை வந்துவிட்டது. 24ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு என்கிற ஒரு பதம் அங்கே வருகிறது. என அன்பானவர்களே, நாம் கையிலே வைத்து புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பணத்தை காட்டிலும், நம்முடைய பெயருக்கு பின்னாலே அதிகமாய் போடப்பட்டிருக்கக்கூடிய நாம் படித்திருக்கக்கூடிய பட்டங்களை காட்டிலும், நிறைய வகையான காரியங்களை நான் சாதித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சாதனை ஓட்டங்களை காட்டிலும் இன்னொரு வகையான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. சிலர் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அலைவார்கள். என்ன கவலை, ஐயோ எனக்கு அனுபவிக்க அது இல்லையே, எனக்கு அனுபவிக்க இது இல்லையே, நேற்று வந்தவன் இப்படி போய்கிட்டு இருக்கிறானே என்றெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் அதிகமான ஒரு மகிழ்ச்சி, அதிகமான ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மகிழ்ச்சி உண்டு என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47, 48 நான் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே ஒரு பெண் ஆண்டவரிடத்திலே அதிகமாக அன்பு கூர்ந்தவளாய் காணப்பட்டாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறாள், இவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா அதிக சந்தோஷம் எதில் இருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயமுள்ள வாழ்க்கை என்று நமக்குள்ளே வருகிறதோ அன்றுதான் அதிகமான சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாகும். பாவ மன்னிப்பினால் வரக்கூடிய நிச்சயத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி, இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் எனக்குள் வரக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. கையில் காசு இருக்கோ இல்லையோ, வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் நடக்குதா நடக்கலையா. ஒரு நாள் ஒரு சகோதரோடு பேசி கொண்டிருந்தேன். தன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர் சொல்லி கொண்டிருந்தார். இறைவனை செய்கிறார், நிறைய மிஷினரிகளை தாங்குவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார், நிறைய ஊழியர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். எனினும் அவரோடு கூட பேசும் பொழுதெல்லாம் எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலைமை யாருக்கும் வந்து விடக்கூடாது மெல்கி, அவ்வளவு நெருக்கப்படுகிறேன். என்ன நெருக்கம்? ஒரு வீடை ஒன்றை கட்ட ஆரம்பித்தேன், 6 ஆண்டுகளாகியும் அது கட்டு முடிக்கப்படவில்லை. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து ஏராளமான வருமானங்கள் வருகிறது, மாத வருமானம். நாங்கள் மீதம் வைக்க வேண்டும் என்றால் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் மீதம் வைக்க முடியும். ஆனாலும் ஏன் தான் இந்த கஷ்டம் வந்துச்சோ தெரில, ஒரே கடன் கடன் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பேசி கொண்டிருந்தார். நானும் இந்த விடுதலைக்காக எவ்வளவோ ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அநேக ஊழியர்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனினும் என்னுடைய நெருக்கங்கள் என்னை விட்டு மாறவில்லை என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் சுக்குநூறாக மாறிவிடுகிறது என்று அவர் தன்னோடு தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களிலே இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் வேதனையிலே தவித்து விடுகிறது, கடினமான சிந்தனைகள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு என்று வருகிறதோ அந்த நாளில் வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது.
இதை நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லிக் கொள்வதனால் பிரயோஜனம் அல்ல. ஆண்டவரால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயமுள்ள ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது திராட்சரசம் விளைகின்ற காலத்தை காட்டிலும் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருப்பார். என கண்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இருந்தும் எத்தனை நாட்கள் தான் நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பது? அநேக வசதி படைத்த நண்பர்களோடு பேசும் பொழுதெல்லாம் என்ன இருந்து என்னத்துக்கு மேல்கி, இந்த உலகத்தில் எல்லாம் வேதனைக்குரிய காரியமாகத்தான் இருக்கிறது. என் மீது உண்மையாக அன்பு செலுத்த யாரும் இல்லை, என் மீது அக்கறையோடு என்கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா வருமானம் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேக நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்கள் முழங்கால்களை ஊன்றி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஏராளமான காரியங்களை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், அந்த பிஸ்னஸ் செய்ய போகிறேன், இதுக்கென்று அதற்கென்று சொல்லி ஏராளமான காரியங்களுக்காக நீங்கள் மண்டிட்டு இருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஜெபித்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கியிருக்கலாம், ஆசீர்வாதங்களை பெருக்கியிருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட நிலையிலிருந்து எவ்வளவோ நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கலாம். எல்லாம் இருந்தும் இயேசுவே, உம்மிடத்தில் நாங்கள் ஏராளமான உலக ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன், உம்மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட உன்னுடைய முழங்கால்களை ஊன்றி, ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே உம்முடைய முழுமையான இரத்தத்தையும் எனக்காக சிந்தினீரே, அந்த இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அந்த இரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இனம் புரியாத ஒரு ஆனந்தம். இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தார், இயேசு என்னுடைய சாபங்களை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய மன்னிப்பின் வாழ்க்கை இருக்கிறதே, அதை போல ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வேற ஒன்றுமில்லை. அது வேற ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து ஏன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு ஆனந்தம். அன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரும் பாருங்க நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் லாட்டரி அடித்ததை காட்டிலும் இதை அனுபவித்த தாவீது சொல்லுகிறார், அதிகமான தானியம், அதிகமான திராட்சரசம் விளைந்த காலங்களை காட்டிலும் அதிகமான ஒரு ஆனந்தம். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உள்ள வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏராளமான காரியங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், உண்மை. ஆனாலும் எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே. ஏன் இரவு வருகிறது, ஏன் பகல் வருகிறது, கடன்காரர்கள் நெருக்குவார்களே, அப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு உண்டே, வியாதியினுடைய தாக்கம் எனக்கு உண்டே, கொடூரமான காரியங்கள் எனக்கு உண்டே என்று உலக பிரகாரமான காரியங்களின் மூலமாய் வேதனையினுடைய உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ? ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணி, ஆண்டவரே, ஒரு விசை கல்வாரியின் மூலமாய் வரக்கூடிய ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் கெஞ்சி பாருங்கள், கதறி பாருங்கள். ஆண்டவர் இனம் புரியாத ஒரு பெரிய நிச்சயமுள்ள வாழ்வை தருவார். இந்த மன்னிப்பினுடைய அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இவைகளின் நிமித்தமாகவும் அதிகமான சந்தோஷம் நமக்குள்ளே வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய பாவங்களை நீங்கள் மன்னித்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் அவர் சொன்னார். அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்ததை போல நான் எனக்கு விரோதமாய் எனக்கு அவப்பெயர் உண்டாக்கினவர்கள், எனக்கு விரோதமான சில காரியங்களை செய்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் பொழுது, நான் மன்னிக்கும் பொழுது அன்னைக்கு வரக்கூடிய ஆனந்தம் இருக்கிறது, அது காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆனந்தம். ஒருவேளை எனக்கு அவன் விரோதமாக எனக்கு அழிவுக்குரிய காரியங்களை செய்தவன் தான், எனக்கு அவன் துரோகம் பண்ணவன் தான், எனக்கு அவன் நஷ்டத்தை வருவித்தவன் தான், என்னுடைய பெயர்கள் இழுக்காவதற்கு காரணமாக இருந்தவன் தான், அவனை பார்க்கும் பொழுதும் நாம் மன்னிப்பை கொடுக்க வேண்டுமா? தன்னுடைய தவறை உணர்ந்து நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் அவர்களை
நீ அப்படிலாம் பண்ண வந்தானே, நீ இப்படிலாம் பண்ண வந்தானே, அது எப்படி மன்னிக்க முடியும், யோசித்து பாரு ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், நான் இயேசு என்ன மன்னிச்சதுனால நான் உன்னை மன்னிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கும் என்றால் அன்னைக்கும் ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் எங்களுடைய ஊரிலே உள்ள ஆலயத்திலே சபை ஊழியம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். நேரடியாக நன்றாக பேசுகிற அநேகர் முதுகுக்கு புறம்பாக எனக்கு விரோதமான சில காரியங்களை எல்லாம் பேசிக்கொள்வார்கள். அந்த செய்தி என்னுடைய காதுகளுக்கு வரும். அடுத்த முறை அதே நபர்களை பார்க்கும் பொழுதெல்லாம், நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்களாமே அப்படின்னு நான் ஒரு நாளும் அவர்களை பார்த்து கேட்டதே இல்லை. என்னுடைய பார்க்கும்பொழுது தெளிவாக பேசுவார்கள், நன்றாக பேசுவார்கள், புகழ்ந்து பேசுவார்கள். முதுகுக்கு புறம்போ வஞ்சகமான பேச்சு தான். உலகம் இப்படிப்பட்டது தான். ஆனாலும் இவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், இப்படியெல்லாம் கீழோடு வேலை செய்கிறார்கள், இப்படியெல்லாம் நமக்கு எதிராக தவறான காரியங்களை செய்ய முனைகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் நாம் அவர்களை மன்னிக்க அர்ப்பணிக்கும் பொழுது அதன் மூலமாகவும் வரக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறதே, ஆனந்தமான வாழ்க்கை இருக்கிறதே, அதை போல அதை அனுபவிக்கும் பொழுதுதான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நல்ல திருவிருந்தெல்லாம் நாம் எடுக்கிறோம். ஆனாலும் நிறைய பேரை நாம் மன்னிப்பதில்லை, நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. வைராக்கியத்தையும் முறுமுறுப்பையும் வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே நாம் பானம் பண்ணக்கூடிய மக்களாக நாம் இருப்போமே என்றால் அந்த மெய்யான மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் என்னை மன்னித்ததினால் நானும் மன்னிப்பை கொடுக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான சபையிலே ஒரு நபரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, பிரதர், எனக்கு விரோதமாக ஒரு பையன் இப்படியெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்களை முற்பட்டான். ஒருவேளை ஆரம்பத்தில் அதை கேட்கும் பொழுது ஒரு சின்ன பையன் எனக்கு விரோதமாய் வந்து விட்டானே என்று மனக்குமரல்கள் எனக்கு இருந்தது. ஆனாலும் அன்று இரவிலே என்னால் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் துக்கமுகமாய் காணப்பட்டேன். அவன் அவ்விதமாக செய்தது நிமித்தமாக அவனுக்கு விரோதமாக இந்த சின்ன பையன் எப்படியான கேட்கிறது என்று நானும் வெறுண்டு எழுந்தேன். பாவலிய என்று அவனை வெளியே போக சொன்னேன். அநேகர் எப்படி என்னை வெளியே போக சொல்லலாம் என்று அந்த பையனுடைய கோஷ்டிகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஒரு நாளிலே அந்த பையனை நான் மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். இப்படி மன்னிப்பை வழங்கின அந்த நாளிலே எனக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. நாம் பிறர் நமக்கு விரோதமாய் செய்த தவறுகளை மன்னிக்கும் பொழுது அன்றும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தின் ஆழத்தில் வரக்கூடிய ஆச்சரியமான மகிழ்ச்சி, அற்புதமான மகிழ்ச்சி, ஆனந்தமான மகிழ்ச்சி இருக்கிறதே, அது மிகவும் உன்னதமானது. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட ஆண்டவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அதிகமான சந்தோஷத்திற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாயினால் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அந்த சகேயு யார்? ஏழையா? இல்லை, ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த சகேயு யார்? வேலை இல்லாதவனா? இல்லை, அரசாங்கத்திலே உத்தியோகம் பார்த்தவன். இப்படிப்பட்ட ஒரு நபர் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் ஆண்டவரோடு உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தன்னை தேடி வந்திருக்கக்கூடிய சகேயுவை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ இறங்கி வா என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்த மாத்திரத்தில் அவன் இறங்கி வருகிறான். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் இறங்கி வருகிறான். இறங்கி இப்பொழுது ஆண்டவரோடு ஒரு உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். 6வது வசனத்திலே, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது.
ஆண்டவரும் அவரும் இப்பொழுது கைகோர்த்து கொண்டு போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இணைந்து செல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு இருந்த ஆனந்தம், அவனுக்கு இருந்த மகிழ்ச்சி, இயேசு என்னுடைய வீட்டிற்கு வருகிறார், இயேசுவோடு நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தான் நினைத்தேன், அவரோ என்னோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார், என்னுடைய வீட்டிலே வந்து தங்க விரும்புகிறார், என்னுடைய வீட்டிலே வந்து உணவு உண்ண விரும்புகிறார், என்னோடு கூட அவர் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார், நானும் அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறேன். இப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. என்ன பிரச்சனை? சுற்றிலும் இருக்கிற அநேகர், இவன் யாருன்னு தெரியாமலே அவர் பின்னால் போகிறார் போலுக்கியா, இவன் எவ்வளவு கொடூரமான பாவி, இவன் எவ்வளவு கொடூரமானவன், அப்படியெல்லாம் மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். இந்த சத்தம் அவருடைய காதுக்கும் கேட்கிறது. உடனடியாக அவர் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, நான் யாருக்கு விரோதமாக எதையாவது நான் பண்ணியிருந்தோம்னா நான் நாளத்தனையாக திருப்பி கொடுத்துருந்தேன், ₹1 லஞ்சம் வாங்கியிருந்தா ₹4 கொடுத்துருந்தேன். ஒருவேளை அதை கணக்கு பண்ணி பார்த்தா அவனுடைய ஆசையில் பெரும்பாலான பகுதிகள் இழக்க நேரிட்டு இருக்க வேண்டும், நிறைய நஷ்டம் அடைந்திருக்க வேண்டும். அப்போ அவன் என்ன, இதை நான் வாசிக்கும் பொழுது புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன, இந்த உலகத்திலே நான் இப்பொழுது ஒரு மெய் மகிழ்ச்சியை கண்டுகொண்டேன், ஒரு ஆனந்தமான வாழ்வை நான் கண்டுகொண்டேன். அது என்ன? ஆண்டவரோடு உள்ள உறவு. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் தேவனோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் காணப்படுவேமே என்றால், இந்த உலகத்தில் அதை விட ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சி வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒருவேளை நிறைய ஊழியர்களோடு நீங்கள் உறவு வைத்திருக்கலாம், நிறைய அரசாங்க அதிகாரிகளோடு நீங்கள் உறவு வைத்திருக்கலாம், சில வசதி படைத்தவர்களோடு நீங்கள் உறவு வைத்திருக்கலாம். எல்லாரை காட்டிலும் இயேசுவோடு நீங்கள் உறவு வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என் உள்ளத்தில் அதிகமான ஆனந்த சந்தோஷம் வரும், அதிகமான சந்தோஷம். என்னடா ஒன்றுமில்லாத நிலையில் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்களே, இவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் இவர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு வைத்திருக்கக்கூடிய உறவு எனக்குள்ளே சரியாக இருக்கும் என்றால், அந்த ஐக்கியம் எனக்குள்ளே இருக்கும் என்றால், நான் உலக பிரகாரமான மக்களோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறேனோ இல்லையோ, என் ஆண்டவரோடு நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கும் என்றால் எனக்குள்ளே அதிகமான சந்தோஷம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்முடனே கூட இருக்கிற அவரோடு கூட உறவு கொள்ளக்கூடிய மக்களாக நாம் காணப்படுவோமே என்றால் அதிகமான சந்தோஷம் எனக்குள்ளே உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் என்ன காரியங்கள்? ஆண்டவர் என்னை மன்னித்தார் என்கிற நிச்சயம், நானும் பிறரை மன்னித்தேன் என்கிற ஒரு நல்ல செயல்பாடுகள், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் என்கிற ஒரு தன்மை எனக்குள்ளே இருந்தால் என் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதிகமான சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இப்படி அழகாக சொல்லுகிறது. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் பரலோகத்திலே நம்முடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறாராம், ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார். நான் அவரால் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மன்னிப்பின் சுபாவம் எனக்குள் இருக்கிறதுனால நானும் எனக்கு விரோதமாய் வரக்கூடிய ஜனங்களை மன்னிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறேன், அவரோடு உறவு வைத்திருக்கிறேன். என்னுடைய சிந்தையெல்லாம் அவர் நிறைந்திருக்கிறார். அவருடைய சிந்தைகளை நான் முழுமையாக காத்துக்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு நான் கூட ஆண்டவரை சேவிப்பேனே என்றால் என் பேரு பரலோகத்தில் எழுதப்படுமா. அதனால் அதுவும் எனக்கு மகிழ்ச்சி. எவ்வளோ பெரிய ஆனந்தம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் படித்த பள்ளிக்கூடத்திலே விளையாட்டு போட்டிகள் நடந்தது. யார் அதிகமான போட்டிகள் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு சாம்பியன்ஷிப் என்று ஒன்று கொடுக்கப்படும். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எங்கள் ஊரை சார்ந்த ஒரு அண்ணன், தம்பி நீ 50 மீட்டரில் ஓடினேன், லாங் ஜம்பில் குதித்தேன், அந்த 100 மீட்டரில் ஓடினேன். ஓடினதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துச்சு.
வால் பிடுங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி அதை மட்டும் என் வாழை பிடுங்கிட்டு விட்டானுவேன். தோந்து போனேன். ஆனால் அந்த கப்பு எனக்கு கிடைக்குமா எனக்கு தெரியாது. ஒருத்தர் சொன்னார், எப்பா உன் பேர் அங்கே லிஸ்ட்டில் இருக்குது, உனக்கு தான் கப்பு. இப்படி சாதாரணமான ஒரு சாம்பியன்ஷிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவன் என்கிற எண்ணம் வரும்பொழுதே எனக்குள்ளிருந்த ஆனந்தம் மிக அதிகமாக இருந்தது. அதைவிட ஆண்டவரால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயமும், அவரே என்னுடைய பாவங்களை மன்னித்ததினால நானும் மன்னித்தேன் என்கிற ஒரு நல்ல செயல்பாடுகளும், நான் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன் என்கிற நல்ல காரியங்களும் உங்களுக்குள்ளே இருந்தால், இந்த உலகத்தில் எவ்வளவு படிப்பு படித்ததன் மூலமாக வந்த மகிழ்ச்சியை விட, எவ்வளவு சம்பாத்தியங்கள் வந்த ஒரு மகிழ்ச்சியை விட, எவ்வளவு வருமானங்கள் வந்த காலத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்குள்ள உண்டு. அதை வாய்விட்டு விவரிக்க முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். இந்த ருசி பார்த்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை போல ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது. இதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருவருக்கு அல்ல, அவரால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களும் மன்னிக்கிறவர்களும் அவரோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய அனைவரும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடுவோமா? சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். எது அதிக மகிழ்ச்சி? பணமா? நோ. படிப்பா? இல்லை. வருமானமா? இல்லை. வேற எது? இயேசுவால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதுவரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் இன்றே அர்ப்பணியுங்கள். இயேசுவே, ஒரு விசை என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அவரால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் வரக்கூடிய ஆனந்தம் மிகப்பெரியது. அவரே என்னை மன்னிச்சதுனால எனக்கு துரோகம் செஞ்சவர்கள் நானும் மன்னிப்பேன். என்னுடைய நேரங்களை அதிகமாகி நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரோடு நான் செலவழிப்பேன். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் எல்லா நாட்களிலும் ஆனந்தமாய் வாழ முடியுமே. நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எது அதிக சந்தோஷம் அப்படிங்கிறத எங்களுக்கு விளக்கி காட்டினீர். வேதம் சொல்லுகிற அந்த உண்மைகளை எங்களுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கூட அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வரத்தக்கதான பலனை நீர் அருள் செய்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் ஆராதனையிலே சிறப்பு செய்தியை நம்மத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் மெல்கிஸ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. திருவிருந்து ஆராதனை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து சொல்வோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை தோத்தரிக்கிறோம். ஆமீன். நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து கீழ்கண்ட ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர்.
ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். திருவருட்சாதனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. கிறிஸ்து உங்களுக்காக மரணமடைந்தார் என்று நினைவு கூறும்படி இதை வாங்கி புசித்து
விசுவாசத்தினால் உங்கள் இருதயத்தில் நன்றி அறிதலோடே அவரை ஆகாரமாய் உட்கொள்வீர்களாக. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணி நன்றி அறிந்தவர்களாயிருப்பீர்களாக. திருவிருந்திலே பங்கு பெற்ற அனைவரும் கீழ்கண்ட ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழுமனதோடே வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்துமம் முழுவதையும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்க எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிபுடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமீன். இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 143வது பாடல், வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர் வேதத்தின் ஒளியை பரப்பி இருளை அகற்றி செங்கோலை செலுத்துவீர் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 143வது பாடல். Samasta
மாந்தரை காக்கவும் இறந்த நீ ஆபத்தை அழித்து சாத்தானை மீதித்து மாந்தரை ரட்சித்து நடத்துவே. ஓவியின் நெஞ்சத்தை திருப்பிச் ஜீவனை கொடுக்கும் நீர் சபையை முழுதும் திருத்தி தேற்றவும் ஏகமாய் சேர்க்கவும் அருளுவே. ஞானம் நிறைந்தவர் அன்பு மிகுந்தவர் திரியேகரே ராஜ்யம் வல்லமை நித்திய மகிமை உமக்கே உரிமை ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையிலே மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டீர். மெய்யான மகிழ்ச்சியை, மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான பேரானந்தத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீர் எளிமையாக கற்றுக் கொடுத்தீரே. கேட்டவர்களாக மாத்திரம் நாங்கள் இங்கிருந்து உலகத்திலே கடந்து சென்று விடாமல் கேட்ட சத்தியத்திற்கு எங்களுடைய செவியை சாய்த்தவர்களாக, என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக, அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமையடைய, உம்முடைய ராஜ்யம் விரிவடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பரிகாரத்தை கட்டளையிடும். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்து வீட்டிலே தொடர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை, மெய்யான பேரின்பத்தை உமக்குள் நாங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, திரியேக தெய்வமே, திரியேகராக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுதினமும் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். மீண்டும் உம்மை ஆராதிக்கின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக.
யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.